வேலூர் பேராசிரியர் இர நடராசன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் மலர் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலை மனதில் கருத்தில் கொண்டு இந்த இடத்திலே ஒரு சிலவற்றை நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றேன். இந்த சூழல் என்ன சூழல் என்பதனை விளக்குவதற்கு எனக்கு தெரிந்து ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலை இயற்றியவர் தடங்கண் சித்தர். தடங்கண் சித்தர் என்னும் பாடல் அவர் எழுதிய பாடல் எது என்றால், தாய்மொழி பேணார், நாட்டினை நினையார், தம் கிளை நண்பருக்கு இரங்கார், தூய் நல் அன்பால் உயிர்க்கெல்லாம் நெகிழார், துடிப்புறும் ஏழையர்க்கு அருளார், பொன் முடி ஏறி வெறும் கற்கே முத்தடி பொன்முடி புனைவார். மீண்டும் பாருங்கள், வெறும் கருங்கற்கே பொன்முடி முத்தணி புனைவார், ஏய்ந்த புன் மடமை இதுகொலோ சமயம் ஏழையர்க்கு இறங்கும் என் நெஞ்சே. இந்த பாடலை இன்றைய சூழலில் பாடியிருந்தால் எத்தனை போராட்டங்களை அவர் சந்தித்திருக்க வேண்டும் என்பதனை எண்ணி பார்க்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மனம் புண்பட்டு விட்டது, என்னுடைய மதத்தை இழிவுபடுத்தி விட்டார் என்றெல்லாம் இன்றைக்கு அவரை மூலையிலே தள்ளிவிட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட தடங்கண் சித்தர் எங்கே இருக்கிறார் என்று தேடும் பொழுதுதான் அவருடைய பாடல்களிலேயே 11 பாடல்கள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறது. மீதி பாடல்கள் எல்லாம் என்ன ஆகியிருக்கும் என்றார், நொய்யலை நிரப்புவதற்காகத்தான் பாடல் இருக்கின்றது என்று அவர் பாடினார் என்பதற்காக அவருடைய பாடல்களை எல்லாம் அழித்து விட்டார்கள். இப்படி நம்முடைய எதிரிகள் எல்லோரும் காலம் காலமாக நம்முடைய போராட்ட வடிவங்களை சிதைத்து அதனை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தோழர் சுவாமிநாதன் கூட அடிக்கடி என்னிடம் பேசும்பொழுது கேட்பார், நாம் தொடர்ந்து இந்த மலர்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோமே, இந்த மலர்கள் வெளியிடுவதனுடைய நோக்கத்தை விட மற்றும் இதனோடு சேர்த்து, மலர் வெளியிடுவதை குறை என்று சொல்ல முடியாது, இதனோடு சேர்த்து நாம் வாட்ஸ்அப் போன்ற பதிவுகளிலே ஏன் இறங்கக்கூடாது, யூடியூப்களிலே ஏன் இறங்கக்கூடாது என்றெல்லாம் கேள்வி கேட்பார். உண்மைதான், அதிலே நாம் செய்ய வேண்டும், அதிலே சாதிக்க வேண்டியது ஏராளம் இருக்கின்றது. அதே நேரத்திலே இன்றைக்கு இது ஒரு ஆவண பெட்டகமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த பொங்கல் மலர் என்பது ஒரு ஆவண பெட்டகம். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரே நாளில் 2,80,00,000 பேர் புனித நீராடி இருக்கிறார்கள். ஒரே ஒரு நாள். அந்த நாளிலே 2,80,00,000 மக்கள் புனித நீராடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்ற இடத்திலே என்னவெல்லாம் நடக்கின்றது என்றால், இவர்கள் எல்லாம் கைவிலங்கிட்டு நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன கூறுகின்றார் என்றால், இதெல்லாம் அவர்களுடைய நாட்டு பழக்கம், அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கூறுகின்றார். எனக்கு கண்ணதாசன் தான் நினைவிற்கு வருகிறார். சோறு சோரென்றே வேறு நாடேகி துன்புறும் சோதரர் தமையே, ஆறு என்றே அமையுற கூட்டி அருகினில் மனைதரல் வேண்டும், வேறு வேறாகி வெந்துயர் துறக்கும் வேதனை தீர்ந்திடல் வேண்டும், கூறு கூறாகி போன எம் மக்கள் கூடடைந்து இன்புறல் வேண்டும், இத்தகு பணிக்கு என் உடல் பொருள் ஆவி எதனையும் தருவனீது உண்மை, கொத்தடிமை தீர் குற்றமில் அரசை கொண்டு நான் வருவனீது உண்மை, பித்தரை கொண்டே பிழைபல புரியும் பேடிமை கொல்வனீது உண்மை, கத்தியின் விளிம்பில் கழுத்தறுபடினும் கலங்கிடேன் உண்மை என்று பாடினார் அல்லவா. அந்த கத்தியின் விளிம்பில் கழுத்தறுபடினும் கலங்காத நம்முடைய மார்க்சிய பெரியாரிய தோழர்களிடையே வந்து நான் பேசுவது என்பது எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகின்றது. இப்படிப்பட்ட கூட்டத்தைத்தான், இப்படிப்பட்டவர்களைத்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் விரும்பினார்.
தந்தை பெரியார் மட்டுமல்ல, நம்முடைய இயக்க தோழர்கள் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய மக்களிடையே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள், இடஒதுக்கீட்டால் பலன் பெற்றவர்கள் என்று எல்லோரும் எப்படி இருக்கின்றார்களாம் என்பதற்கு மீரானந்தா என்னும் ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு கருத்தை கூறுகிறார். மிக அற்புதமான கருத்து. ஏழைகளுக்கு ஆதரவாக அவர்கள் இல்லை. அதே போல அரசியலில் ஆர்வமற்று இருக்கிறார்கள். மதமே முக்கியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மதம் தொடர்பான எல்லா செயல்பாடுகளிலும் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய நேரத்திலே குருஜிக்களுக்கும் சாமியார்களுக்கும் ஏராளமான நிலங்கள் வழங்கப்படுகின்றன. நம்முடைய நாட்டிலே இருந்து நம்மை அறியாமல் வழங்கப்படுகின்ற இந்த நிலங்கள் எல்லாம் யாருக்கு போகின்றது என்றால் பெரும்பாலும் குருஜிக்களுக்கும் சாமியார்களுக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஆர்ட் ஆஃப் லிவிங் என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் என்பதற்கு ஆங்கிலத்திலே AOL என்று பெயர். அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பெங்களூரு ஆசிரமத்திலே 3000 மக்களை ஒரே நாளைக்கு திரட்டுகிறார். 3000 பேர் திரளுகின்றார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னவென்றால், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அது போதும். இதற்காக பஜனை பாடல்களும் மற்றவர்களையும் 3000 பேரை திரட்டி அதற்கு கட்டணம் $150 அமெரிக்கன். 150 அமெரிக்கன் டாலரை கொடுத்து இது போன்ற கட்டணத்தை செலுத்தி அங்கே போய் மகிழ்ச்சியாக இருந்து வருமாறு நம்முடைய மென்பொறியாளர்கள் பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் நம்முடைய பொங்கல் மலர் வெளியிடப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழலில்தான் நாம் நம்முடைய கருத்துக்களை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கருத்துக்களை கேட்பதற்கு ஆளில்லை என்பது ஒரு குறையாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, பெரியாரியம் என்பதனை குறித்து சொல்லுவதற்கு முன்னர் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்து என்பது ஒரு மதமே அல்ல என்பதுதான். இந்து என்பது ஒரு மதமே அல்ல. நான் மீண்டும் சொல்ல விரும்புவது, சைவம், வைணவம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம், சாக்தம் மற்றும் ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்களை ஒன்றாக சேர்த்து ஆசீவகம், சமண, பௌத்தங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி சனாதன தர்மம் என்று பெயரிட்டு அதனை வெள்ளையன் வாயிலாக, வெள்ளைக்காரன் வாயிலாக நம்மிடையே சொல்ல வைத்ததுதான் இந்த சனாதன தர்மம். உண்மையிலேயே சனாதன தர்மம் என்பது நம்முடைய பழைய இலக்கியங்களில் எதிலுமே இல்லை. மகாபாரதத்தில் மட்டும்தான் சனாதன தர்மம் என்பது இருப்பதாக நம்முடைய சுவாதிகா என்பவர் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். இப்படிப்பட்ட சூழலில் சனாதனம் என்பதே ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அட்ஜெக்டிவ் நவுனாகிவிட்டது இன்றைக்கு. ஆகையினால் நாம் சற்று விரிவாக விளக்கமாக பேச வேண்டும் எனும் பொழுதுதான் நம்முடைய பெரியாரியல் சிந்தனையை கொண்டு வந்து பல கட்டுரைகளாக வடித்திருக்கிறார்கள். இந்த கட்டுரைகளில் ஒரு சிலவற்றையாவது நான் தொட்டு காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெரியாரியம் எவ்வாறு வேகம் எடுக்கிறது என்பதனை விடுதலை ராஜேந்திரன் மிக அழகாக விளக்குகின்றார். பெரியாரியம் எவ்வாறு விடுதலையாகிறது? வாலாஜா வல்லவன் எப்பொழுதுமே தன்னுடைய கருத்துக்களை புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு தொகுத்து கூறுவர். அவர் தன்னுடைய கருத்தை தொகுத்திருக்கிறார். பார்ப்பன பாசிசத்துக்கு எதிராக பெரியார் ஆணைமுத்து கட்டுரைகளோடு நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் பக்குடுக்கை நன்கணியாரை அழைத்திருக்கிறார் இரணியன் அவர்கள். இப்படி மிக அற்புதமான கட்டுரைகளின் தோன்றிய தொகுப்பாக இந்த பொங்கல் மலர் வந்திருக்கின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்பதனை மிக தெளிவாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்றால் அது ஒரு வேட்டை சமூகம். அந்த வேட்டை சமூகமாக வந்திருக்கிறோம் என்பது உண்மை என்றால் அதனை சரி என்று நிரூபிப்பதற்காகத்தான் இரும்பு என்ற பயன்பாட்டை நாம் முன்னரே அறிந்திருக்கின்றோம் என்ற கருத்து. ஆகையினால்தான் நாம் எல்லோருக்கும் முன்னோடிகளாக இருக்கின்றோம். திராவிட மாடல் அரசியல் என்பதை எல்லாம் விளக்குகின்ற இவையெல்லாம் மேற்போக்கான கட்டுரைகள் அல்ல. மேற்போக்கான வாட்ஸ்அப்பிலே பார்த்து ஒதுக்கி விடுவதற்கான கட்டுரைகளாக அல்ல. நாடகக்கலை வளர்ச்சியை பற்றி கூறியிருப்பதாகட்டும், கலைஞரும் தேசிய ஒன்றியமும் எப்பொழுதுமே கவிதைகளை வழங்கக்கூடிய நம்முடைய கவிஞர் தமிழேந்தி அவர்கள் இங்கு இல்லையே என்று எனக்கு ஒரு வருத்தம். அவருடைய கவிதையை இந்த இடத்திலே கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்றால், பொங்கலை பொங்க சொல்லுகின்றார், பக்கத்திலேயே கூறுகின்றார், காவிரி தென்பெண்ணை பாலாறு, இதில் கண்டவன் செய்கிறான் கோளாறு என்று.
அப்படிப்பட்ட கோளாறு செய்யக்கூடிய நாட்டிலே இருந்து கொண்டு நாம் நீதி கட்சியின் பங்கு என்ன, காமராசரின் பங்கு என்ன, நம்முடைய அரிபெருந்தாமன் கூறுகின்ற கட்டுரைகள் என்ன, படித்த பெண்களின் பகுத்தறிவு கண்ணோட்டம் என்ன, இவற்றை பற்றி எல்லாம் ஓவியா அவர்கள் விளக்கி இருக்கிற பாங்கு, இவற்றையெல்லாம் ஊன்றி படிக்க வேண்டும். இதனை நீங்கள் காலம் முழுக்க எடுத்துக்கொண்டு சரியான நேரத்தை ஒதுக்கி கொண்டு நால்வருணமும் ஆசிரமும் நவீன்ற கலையெல்லாம் பிள்ளை விளையாட்டு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட ஒரு துண்டறிக்கை வெளியிட்டார்கள். நால்வருணம் ஆசிரமம் நவீன்ற கலையெல்லாம் பிள்ளை விளையாட்டு என்று சொன்ன வள்ளலாரா சனாதனத்திற்கு துணை போனவர் என்று. ஆக நாம் எல்லோரும் இதிலே விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக என்னென்னவோ மாய்மாலங்களை தகுடு தத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று விழிப்பாயிருக்க வேண்டும். அப்படி விழிப்பாயிருப்பதற்கு இந்த கட்டுரைகள் மிக மிக துணையாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல, நம்முடைய பொது கருத்து. இதனை வாங்கி படியுங்கள். வாங்கி படித்து இந்த கட்டுரை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது ஆராய வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருவள்ளுவ பெருந்தகை மட்டுமல்ல, நம்முடைய பெரியாரே அடிக்கடி என்ன சொல்லுவார் என்றால், இதனை ஆய்வு செய்யுங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று கூறுவார். ஆய்வு செய்வதில் கடைசி பாதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்றைக்கு ராஷ்டிரிய சமஸ்கிருத சம்ஸ்தான் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, உங்களுக்கு தெரியுமா, அதிலே வரக்கூடியதெல்லாம் பல்கலைக்கழக நல்கை குழு ஒப்புதல் அளித்து விட்டது. நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே அவைகள் மாற்றப்பட்டு விட்டு சாஸ்திரி என்றால் யூஜியாம், சாஸ்திரி டிகிரி வாங்கியவர் யூஜி, அதே போல ஆச்சாரியா டிகிரி வாங்கியவர் பிஜி, வித்யாவதி என்ற டிகிரியை வாங்கியவர் பிஜி பிஹெச்டி, இப்படியெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று விழிப்பாய் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், இவர்களெல்லாம் ஜோசியம், கர்மகாண்டம், தொல்லியல் இவை போன்ற படிப்புகளில் எல்லாம் இவர்கள் பிஜி ஆகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், போட்டித் தேர்வுகளில் இவர்களையே தேர்ந்தெடுத்து விடுவார்கள். ஆகையினால் நமக்கு எதிராக பெருங்கடமை இருக்கின்றது. சாதியை உடைக்காமல் சமதர்மம் கிடைக்காது என்று நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார். சாதி உடைபட வேண்டும் என்றால், சமதர்மம் நிலைக்க வேண்டும் என்றால், இது போன்ற பெரியாரிய சிந்தனையாளர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக நினைத்து ஒன்றாக வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.